நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டின் முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றாக கோழிப்பண்ணை மற்றும் முட்டை ஏற்றுமதியில் முதன்மையான இடத்தை பிடித்து உள்ளது. ஆனால் சமீபத்தில் சட்டவிரோத சிறுநீரக திருட்டு புகாரால் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் வறுமையில் வாடும் பெண்களை குறிவைத்து அவர்களை ஏமாற்றி சிறுநீரகங்களை பறிக்கும் கொடூரமான செயல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உள்ளூர் நிர்வாகியான திராவிட மா ஆனந்தன் என்ற நபர் முக்கிய பங்கு வகித்ததாகவும் 90க்கும் மேற்பட்ட பெண்களின் சிறுநீரகங்கள் சட்டவிரோதமாக பறிக்கப்பட்டதாகவும் எக்ஸ் தளத்தில் பரவிய தகவல்கள் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சியின் உள்ளூர் பிரமுகர்கள் இத்தகைய மனிதாபிமானமற்ற செயல்களுக்கு துணை போவதாக எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். சிறுநீரக திருட்டு என்பது மனித உரிமைகளுக்கு எதிரான கடுமையான குற்றமாகும். இது வறுமையில் உள்ளவர்களை பணம் அல்லது வாக்குறுதிகளால் ஏமாற்றி அவர்களின் உடல் உறுப்புகளை சட்டவிரோதமாக பறிக்கும் கொடூரமான செயலாகும். இந்த விவகாரத்தை அடுத்து மாவட்ட மருத்துவ இயக்குநர் தனிக்குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ரகசிய விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இச்சம்பவத்தை அதிர்ச்சி அளிக்கிறது என கூறி முழுமையான விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ளார். ஆனால் திமுக இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து இது அரசியல் உள்நோக்கத்துடன் பரப்பப்படும் பொய்யான தகவல்கள் என கூறி வருகிறது. இதற்கிடையில் இத்தகைய சம்பவங்கள் தமிழக அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளன. குறிப்பாக வறுமை மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்து அரசின் செயல்பாடுகள் போதுமானதாக இல்லை என்ற விமர்சனங்கள் எழுகின்றன. இந்த விவகாரம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இத்தகைய மனித உரிமை மீறல்களை தடுக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.